ஒரு பறந்து விரிந்த புல்வெளி. அந்த புல்வெளியில வீடுகள் இல்லை, அரண்மனைகள் கிடையாது, கோவில்கள் இல்லை, மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனா அங்க ஒரு நபர் தனியா சிக்கிக்கிறாரு. வழி தேடி போன அந்த நபர் என்னதை பார்க்கிறாருன்னா, அங்கங்கே பாறை குவியல் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த பாறை அப்படிங்கிறது ஒரே இடத்துல குவிஞ்சு இல்லாம ஒரு சில கேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இந்த கேப்பை போய் அவர் கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது அது பாறை கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது வட்ட வடிவமான பாறை, ஆனால் உள்ளே பார்க்கும்போது ஒரு கிணறு மாதிரியான, டோட்டலாக ஒரு ஜாடியை பெருசுப்படுத்தினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கல் ஜாடிகள். இந்த கல் ஜாடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனிதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு கல் ஜாடியை பார்த்துருந்தா இந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்திருக்காது. அவர் பார்த்தது 2000க்கும் அதிகமான கல் ஜாடிகள். இது எல்லாமே நடப்பது 1910லேருந்து 1930க்குள்ள. கிட்டத்தட்ட 100 வருடங்கள். இந்த கல் ஜாடிகள் எதற்காக இங்கே வந்தது? இந்த கல் ஜாடிகள் யாரால் கொண்டு வரப்பட்டது? இந்த கல் ஜாடிகளை யார் செய்திருப்பார்கள்? இந்த கல் ஜாடிகளுடைய உபயோகம் என்ன? 100 வருஷத்துக்கு பிறகு 2025-2026ல அந்த மிஸ்ட்ரி ஓப்பன் ஆகுது. After decades of speculation, a team of researchers discovered that the jars were constructed between 1240 and 660 BC. ஆனா அது கம்ப்ளீட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. ஒரு கல் ஜாடியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே மனித எலும்புக்கூடுகள். ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு, 2 மனிதனுடைய எலும்புக்கூடு கிடையாது, கிட்டத்தட்ட 37 மனிதர்களுடைய எலும்புக்கூடு. இதை தான் லாவோஸ் நாட்டின் பிளைன் ஆஃப் ஜார்ஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் தீராத மர்மங்கள். இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது தமிழனுக்கும் லாவோஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும். முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லி நாம் அழைத்த அந்த பெரும் ஒரு அருங்காட்சியகத்தை இன்னைக்கு நம்ம வாழ்நாளில் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல இருந்து முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்ற செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். கீழடியில் முதுமக்கள் தாழியுடன் மனித எலும்புக்கூடு, கருப்பு சிவப்பு நிற மண் குவளை உள்ளிட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் நடைபெற்ற அகழாய்வு பணியின் போது கிடைத்த முதுமக்கள் மூடி தாழியில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நூற்றுக்கணக்கான முதுமக்கள் தாழிகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே முதுமக்கள் தாழி இப்போது அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பல ஊடகங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால முதுமக்கள் தாழியினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிளைன் ஆஃப் ஜார்ஸ் அப்படி இல்லைன்னா ஜாடிகளின் சமவெளி என்பதை லாவோஸ் நாட்டில் கண்டுபிடிக்கும் போது அது இன்னைக்கும் மர்மமாகவும் பல நபர்களுடைய ரிசர்ச் பேப்பர்களாகவும் பல யூனிவர்சிட்டிஸினுடைய ப்ரொஃபஸர்ஸ் அதை ஒரு பாடமாக எடுத்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். லாவோஸ்ல ஜியாங் ஹுவாங் பிளாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசித்திரமான இடம் இருக்கிறது. இந்த இடத்துல தான் 2000க்கும் அதிகமான இந்த கல் ஜாடிகள் அப்படிங்கிறது ஆங்காங்கே நம்ம கண்ணுக்கு தென்படும். ஒவ்வொரு கல் ஜாடிகளும் ஒவ்வொரு சைஸில் இருக்கக்கூடிய கல் ஜாடிகள், சின்னதுலேருந்து பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல் ஜாடிகள் ஏன் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு கேள்வியாக இருந்தது என்றால் அதனுடைய விடை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது மண்ணால் ஆன ஜாடியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கற்களை செதுக்கி 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 அதை ஜாடி வடிவில் மாற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விசித்திரமான ஜாடி சமவெளிகள் நமக்கு சொல்வது. ஃபர்ஸ்ட், இந்த ஜாடிகளை பார்ப்பதற்கு முன்னாடி இந்தியாவுக்கும் லாவோஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏரியல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர்லேருந்து 4000 கிலோமீட்டர். நம்ம ஃப்ளைட்லேயே போகிறதா இருந்தாலும் 7 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நம்ம லேண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா ஒரு 6000லேருந்து 8000 கிலோமீட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கிருந்து மனிதன் லாவோஸுக்கு நடந்தே செல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பதில் பல நாடுகளை கடக்க வேண்டியதாக இருக்கும். டைரக்ட் லேண்ட் அப்படிங்கிறது இல்லாததுனால இப்போ மனிதர்கள் இந்தியாவிலிருந்து லாவோஸுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான்.
ஆதி காலத்தில் இதை விட சிரமமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கல் ஜாடிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உள்ள நிறைய பீட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பொருட்கள் கண்டிப்பாக ஆசிய நாட்டுடன் ஏதோ சில நாடுகள் இங்கே வந்து ட்ரேடு பண்ணியிருக்காங்க. இல்லை லாவோஸில் இருந்த மக்களுக்கும் ஆசிய நாட்டில் இருந்த மக்களுக்கும் ட்ரேடு அப்படிங்கிற லிங்க் இருந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இந்தியா அப்படி இல்லைனா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவினுடைய கூட்டம் லாவோஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதையோ சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் இன்றளவும் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒரு கல் ஜாடிக்குள்ள 37 மனிதர்களுடைய எலும்புக்கூடு இருப்பதாக நான் சொன்னேன். இந்த எலும்புக்கூடு இருக்கக்கூடிய இந்த ஜார் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைட், அதாவது இந்த எலும்புக்கூடு இருந்த அந்த ஜார் இருந்த சைட்டை சைட் 75 அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இதே மாதிரி ஏகப்பட்ட சைட் இருக்குது. சைட் 1லேருந்து சைட் 133 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு சைட்லேயும் 2 பாறை, 5 பாறை, இல்லாட்டி 12 பாறையினுடைய இந்த கல் ஜாடிகள் இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஜார் நம்பர் 1 மாதிரி வேறு எந்த ஜார்லையும் இவ்வளவு எலும்புக்கூடுகள் இல்லை. சில ஜாரில் எலும்புக்கூடுகளே இல்லை. சில ஜார் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான ஜாடிகள் பல விசித்திரங்களை ஏற்படுத்தும் போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. சுற்று வட்டார பகுதியில் கற்கள் அப்படிங்கிறத எடுக்கவே முடியாது. கற்களே எடுக்க முடியாத ஒரு பகுதிக்கு இத்தனை கல் ஜாடிகளை கொண்டு வந்தது யார் அப்படிங்கிறது தான். அப்போ கற்கள் அந்த இடத்துல இல்லைன்னா வேறொரு மலை, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையை குடைந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா எப்படி அது சாத்தியமானது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகுது. சரி, ஏன்னா ஒரு 2010 2015 இதை செஞ்சுருப்பாங்கன்னா இதை கண்டுபிடித்தது 1910 1930 அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கல் ஜாடிகள் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதனுடைய வயது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் பொது ஆண்டு இல்லாட்டி நம்ம கிமுலாம் சொல்லுவோம் பாருங்கள், கிமு 500 அப்படி இல்லைன்னா கிபி 500 இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ இருந்து ஒரு 2500 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கல் ஜாடிகள் அப்படிங்கிறத உருவாக்கிட்டாங்க. அப்போ 2600 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கல் ஜாடிகள் உருவாக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் இதை சுற்றி ஒவ்வொரு குரூப் மனிதர்கள் வாழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ அங்கே விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அது டிஎன்ஏ அனாலிசிஸாக இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பேஸ்டாக இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்சு வந்துட்டுருக்காங்க. சரி, இந்த கல் ஜாடி அப்படின்னு நான் ஒன்று சொல்லிட்டேன். இந்த கல் ஜாடி ஜார் நம்பர் 1 அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல இந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பெரிய மண் பானைகள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நாம் அடக்கம் செய்தல் அப்படிங்கிறது என்ன செய்வோம்? ஒரு மனிதன் இறந்துட்டானா அந்த மனிதன் அந்த உடலை தூய்மைப்படுத்தி அந்த மனிதனுடைய உடலை துணியால் சுற்றி அப்படியே பூமிக்குள்ளே புதைத்து வைப்பது அடக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடக்கத்தினுடைய வெவ்வேறு வேர்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். சில இடங்களில் அந்த மனிதனுடைய உடல் சுட்டப்பட்ட பிறகு அந்த மனிதனுக்கு மாலை, அந்த மனிதனுக்கு தேவையான சில பொருட்கள், அவங்க கடைசியாக உபயோகப்படுத்தின அவங்களுடைய கண்ணாடியாக இருக்கலாம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், அவங்க பயன்படுத்தின பேக் ஏதாவதாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே போட்டு புதைப்பாங்க. இன்னும் சில இடங்களில், இன்னும் சில மதங்களில் அந்த மனிதனுக்கு அழகான ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ளே அந்த மனிதனுடைய உடலை வைத்து அதை மூடி அதன் பிறகு மண்ணுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? புதைப்போம். இப்படி அடக்கம் செய்தல் அப்படிங்கிறது இப்போ இந்த உலகத்திலேயே பல மாற்றங்களாக இருக்கும்போது அந்த காலத்தில் ஆசிவகம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். பட் இந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அது நம்முடைய இலக்கியங்களில் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டது, இலக்கியங்களில் புறநானூறில் 228வது அந்த பாடலாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு மன்னன் இறந்து விடுகிறான், அந்த மன்னனை புதைப்பதற்காக ஒரு முதுமக்கள் தாழி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த பாடலாம் வாசிக்கும்போது மெய் சிலிர்த்து விட்டது. ஸோ இந்த இடத்துல ஒரு மன்னன் இறந்துட்டான், இல்லாட்டி ஒரு முதியவங்க இறந்துட்டாங்க, இல்லை அசைவில்லாமல் முதியவர்கள் இருக்கிறார்கள், கூனி குறுகி சில முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அடக்கம் செய்வதற்காக இந்த மண் பானைக்குள் அந்த முதியவர்களுடைய உடலை கொண்டு வந்து அடக்கம் செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமக்கள் தாழியை ஈமப்பேழை, மதக்க பானை, ஈமத்தாழி என்றும் அழைக்கிறார்கள். இது இல்லாமல் தொட்டில் பேழை, தொட்டில் தாழி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது பிறந்த குழந்தை இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையும் இதே மாதிரி குட்டியோண்டா ஒரு மண்பானை எடுத்து அந்த மண்பானைக்குள்ளே வச்சு என்ன செஞ்சுருவாங்களாம்? புதைச்சிருவாங்களாம்.
இந்த முதுமக்கள் தாழிங்கிறதும் எகிப்தில் ஒரு காலகட்டத்தில் பிரமிடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அங்கே சில மனிதர்களை புதைத்தார்கள், மம்மிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எகிப்தினுடைய வரலாறை பார்த்தபோது படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு தானியம் அந்த முதுமக்கள் தாழியில் அவங்களுடைய உடல் வைக்கப்பட்ட பிறகு அந்த உடலை பாதி கவர் பண்ணுற அளவுக்கு தானியங்கள் அப்படிங்கிறது போடப்படும். அந்த தானியங்கள் போடப்பட்ட பிறகு அந்த மனிதன் அவனுடைய ஆயுதமாக எதை பயன்படுத்தினானோ, ஏன்னா அந்த காலத்தில் விலங்குகள் கூட சண்டை போட்டு தானே நம்ம வாழ்ந்திருப்போம். அப்போ அவன் கையில் கண்டிப்பாக ஒரு ஆயுதம் இருந்திருக்கும், அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆயுதம் இருந்திருக்கும். அந்த ஆயுதத்தையும் அந்த முதுமக்கள் தாழியுடனே புதைப்பார்களாம். அதே மாதிரி அந்த 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 மனிதன் பயன்படுத்தின பீட்ஸ் இல்லாட்டி கைவினைப் பொருட்கள் ஏதாவது ஒன்று உள்ளக்க போட்டிருப்பாங்க. நேராக இப்போ லாவோஸ்க்கு வாரீங்க, ஜார் நம்பர் 1, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சைட் 75, 2000க்கும் அதிகமான கல்ஜாடிகள், இதில் கண்டுபிடிக்கப்பட்ட பீட்ஸ், இதில் கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருட்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு இதே மாதிரி புதைப்பதற்காக அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இடம் என்பதை ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இதில் எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்தார்கள் ஜார் நம்பர் 1 அப்படின்னு சொன்னேன். 37 நபர்களுடைய எலும்புக்கூடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த 37 நபர்களும் ஒரே நேரத்தில் இறந்தவங்க கிடையாது. கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்குறாங்க. சின்ன குழந்தைகளுடைய எலும்புக்கூடும் இருக்குது, ரொம்ப வயதானவர்களுடைய எலும்புக்கூடும் இருக்குது. அப்படின்னா அதை உறுதி பண்ணுறாங்க, இது ஒரே நேரத்தில் புதைக்கப்பட்ட மனிதர்கள் இல்லாட்டி அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்களுடைய எலும்புக்கூடு கிடையாது. இதை ஒரு சொத்தாக பார்த்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இறந்தானா அங்கே கொண்டு போட்டுறது, இன்னொரு குடும்பத்தில் அதே குடும்பத்தில் சார்ந்த இன்னொருத்தர் இறந்தானா அவங்களுடைய எலும்புக்கூடுகளை அங்கே தூக்கி போட்டிருக்காங்க. இந்த முறை தமிழர்களுக்கு இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, முதுமக்கள் தாழியில் 3 விதமாக நம்ம முதுமக்கள் தாழியை பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் முறை தான் இறந்துட்டாங்க, அசைவின்றி முதியவர்கள் இருக்காங்க, முடக்கமான முதியவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரியான பானையை உருவாக்கி அதுக்குள்ளே அவங்களுடைய உடலை கொண்டு வந்து அப்படியே புதைப்பது. இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய உடலை கொஞ்சம் நாட்கள் வெளியிலே போட்டுருவாங்களாம். அப்படி வெளியிலே போட்ட பிறகு அந்த உடலை பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டு எஞ்சிய எலும்புக்கூடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலும்புக்கூடுகளை மட்டும் பிறக்கி எடுத்து பானைக்குள்ளே போட்டு புதைச்சி வைப்பாங்களாம். 3வது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனை எரித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து அந்த மண் குடுவைக்குள்ளே போட்டு புதைச்சி வைப்பாங்களாம். இந்த முறையை நாம் இப்போதும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இறந்தவங்களை எரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள கங்கை ஆற்றிலையோ இல்லாட்டி வேறு எதாவது அவங்களுடைய சாம்பல் கரைக்கப்படுவதற்காக மண் குடுவைகளில் தான் இல்லாட்டி இந்த மண் பானைகளில் தான் அவங்களுடைய சாம்பல் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வரும். இது இன்றைக்கி நேற்று உருவான சம்பிரதாயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2500 3000 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாகிவிட்டது அப்படிங்கிறத இந்த முதுமக்கள் தாழியினுடைய வரலாறுலேருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்போ வரையிலும் முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லும்போது கிமு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 2500 வருடங்கள் தோராயமாக இந்த லாவோஸில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்ஜாடிகளும் அதே வயதை சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த எலும்புக்கூடுகள் அப்படிங்கிறத அந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது 900வது வருடம் 800வது வருடம் அப்படிங்கிற இந்த வருடத்தில் இருந்த எலும்புக்கூடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கல்ஜாடிகள் உருவாக்கப்பட்டது அதுக்கும் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி. 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே கல்ஜாடியை உருவாக்கி விட்டார்கள் என்றால் அதை உருவாக்கினவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சிவிலைசேஷனான மனிதர்கள். அவங்க அதை உருவாக்கி வச்சுட்டாங்க. பின்னாட்களில் வந்த மனிதர்கள் அதை மிகப்பெரிய அளவில் ஒரு கோவிலாகவோ இல்லாட்டி அவங்களை அடக்கம் செய்வதற்காக அவங்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தின சடங்கு சம்பிரதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடமாகவோ கருதி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இறந்தவங்களுக்கு இந்தந்த இடம், இந்தந்த சமுதாயம், இவங்க இங்கே புதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அடக்கம் செய்வதற்காக இந்த ஜார்கள் இல்லாட்டி இந்த கண்ணாடி ஜாடிகள் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க உருவாக்கி இவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது போய் யாரோ ஒருத்தவங்க உருவாக்கியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறது தெரியலை, எப்படி அப்படிங்கிறது தெரியலை, இங்கே எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், அதை மனிதர்களுடைய எலும்புகள் புதைக்கப்படக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இடமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் படி இதை செகண்டரி பரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதலே சொன்னேன்ல, ஒருத்தவங்க இறந்துருவாங்க, அதாவது தமிழர்களிடமும் அந்த பண்பாட்டு முறை இருந்திருக்கு. இறந்த உடலை கீழே போட்டுட்டு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அதை பரியல் பண்ணுவாங்கல்ல, இதை தான் சயின்ஸ் செகண்டரி பரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் மேபி எ செகண்டரி பரியல் சைட் அப்படிங்கிறது தான் கடைசியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அப்படின்னா இது வெறும் கல்லறை மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக கிடையாது. சொல்லப்போனால்
இது மக்களினுடைய நினைவு முறை, சொல்லப்போனால் ஒரு குடும்ப வரலாறு, ஒரு மௌனமான வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி மறந்து இறந்து போன ஒரு சமுதாயத்தினுடைய கையொப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தீராத மர்மம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அது ஏன் எப்படி உருவானது அப்படிங்கிறத சயின்ஸ் தேடிக்கிட்டே இருக்குது. நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பற்றியான பல புரிதல்களையும் பல தேடுதல்களையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழனுடைய வரலாறும் லாவோஸில் இப்போ நம்ம பார்த்த வரலாறும் எங்கேயோ ஒன்று லிங்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தானே நமக்கு தெரியுது. ஆசிவகம் அப்படிங்கிறதுல இன்னும் கூடுதலான விவரங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த தீராத மர்ம எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இதே மாதிரி இன்னும் நிறைய காணொளிகள் வேணும்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. உங்களுடைய கருத்துக்களை வாசிக்கும்போது நிச்சயம் இது மாதிரியான பல காணொளிகளை வெளியிடுகிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.